மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம சேனலில் கோஹெட் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஜியா ஜென் இருக்கால, அவள் போய் லிங்கோட பெட்டில் படுத்துட்டு இந்த மாதிரி நீ சாப்பிட்டா தான் நான் போவேன், இல்லைனா நான் போக மாட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி படுத்துக்குவாளா. ஸோ இதை கேட்குற லிங் வந்துட்டு வேறு ஆப்ஷனே இல்லாமல், இப்போ என்ன நான் சாப்பிட்டா நீ கிளம்பிடுவில்ல, இரு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஸோ ஜியா ஜென்னு பெட்டில் போய் படுத்தவ கம்முன்னு இல்லாமல் அவனோட பெட்டில் ஸ்மெல் ஒரு மாதிரி பெட்ஷீட் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ லிங்கண்ணா அவனோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இதை கேட்குற லிங்குக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. ஐயோ ஜியாஜின் முதல்ல போய்ட்டு விட்டு கீழே இறங்கி முதல்ல வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். ஸோ கட் பண்ணால் இந்த எபிசோட நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஸ்டார்டிங்லேயே மின்னையும் அவங்க அம்மாவையும் தான் காட்டுறாங்க. ஸோ மின் அம்மாவை பற்றி நான் லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன். அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ மின் வந்து கிளாஸில் செகண்ட் எடுத்திருப்பா. மேக்ஸில் கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாக இருக்குமா. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு ஒரு நல்ல மேக்ஸ் கிளாஸை பார்த்து சேர்த்து விட்டுருந்துருப்பாங்க. ஸோ இதை இவள் கேட்க ஒரு மாதிரி கேண்டாகும். ஸோ கட் பண்ணால் அப்படியே ஸ்கூலில் காட்டுறாங்க. பார்க் இருக்கான்ல, அவன் வந்து பேஸ்கெட் பால் பிளேயராக இருப்பான். ஸோ பேஸ்கெட்னா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லா விளையாண்டுருப்பான். ஒரு டீமில் வேறு லீடராக இருப்பான். ஸோ இப்படி அவன் பேஸ்கெட் பால் விளையாண்டுருக்கேன். இந்த பக்கம் ஜியாஜின்னு மின்னு உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜியாஜின் வந்து ரொம்ப நல்லாவே ட்ராயிங் பண்ணுவாளா. ஸோ பார்க் விளையாடுறத பார்த்து அவன் அப்படியே ட்ராயிங் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படியெல்லாம் கேம் எல்லாம் முடிச்சுட்டு பார்க் வந்து இந்த மாதிரி ஜியாஜின் கிட்ட வந்து தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் மின்னு வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இந்தாங்க தண்ணி அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாளா. பார்க்கும் அதை வாங்கிட்டு ஜியாஜின் பக்கத்தில் உட்காந்துக்குவாளா. ஸோ ஜியாஜின் வந்து இங்கே பாரு நான் ஒன்று ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை காட்ட, நல்லா தான் வரைஞ்சிருக்கேன், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாளா. ஜியாஜின் சரி தள்ளி உட்கார மேலே வேர்வியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, என்னது என் மேலே வேர்வியா, ஈரவும் சொட்டலே தொடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேணுக்குன்னு அவளோட ட்ரெஸ்ஸில் தொடச்சிட்டு இருப்பா. டீ தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி ஜியாஜின் தள்ளி விட்டுட்டு இருப்பா. ஸோ இப்படி அங்கே நடந்துட்டுருக்கேன். ஸோ கட் பண்ண அப்படியே கிளாஸ் ரூமில் காட்டுறாங்க. லிங்கு கிளாஸில் இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வந்துட்டு உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் யாரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, போய் பார்க்கும்போது அவங்க அம்மா தான் வந்திருப்பாங்க. ஸோ இவனுக்கு பயங்கரமாக ஷாக்காக இருக்கும். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோவம். அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி திரு முடிச்சுட்டு இருப்பான். ஸோ கட் பண்ண அப்படியே 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ லிங் அங்கே போய் உட்காந்துருந்தா அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருப்பான். ஸோ அவங்க அம்மா தான், லிங் நீ ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நீ ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நான் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டேன், அப்பா சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்பயுமே சரி லிங் வந்து அமைதியாகவே இருப்பான். ஸோ இந்த மாதிரி நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஒரு பேபி பிறந்துச்சு, அதாவது உனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருக்கு, இப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, நான் வந்து வேணுக்குன்னு பண்ணல, என்னோட சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லிட்டு லிங் வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்ல வேண்டாம், சரி நான் இப்போ இங்கேருந்து கிளம்பட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இரு நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணினது தப்பு தான் எனக்கு தெரியும், ஸோ அதுக்காக நான் வருந்தது நாள் கிடையாது, இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கில்ட்டி ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது, ஸோ நான் உன்னை விட்டுட்டு போயிடக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, ஸோ லிங் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடலாம். அம்மா நீங்கள் ஏன் நினச்சிட்டு இருக்கீங்க, நினச்சா என்ன வேணான்னு சொல்லிட்டு போகிறக்கும், வேணும்னா என்னை வந்து வாங்கிக்கிறக்கும் நான் என்ன கடையில் வைக்கிற பொம்மையா, ஒன்று உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் என்ன ஜியாஜின்காக வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டீங்க, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி கோவமெல்லாம் வெளிப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ கட் பண்ண அப்படியே வெளியில் பார்க்கையும் ஜியாஜின் காட்டுறாங்க. பார்க் வந்துட்டு அம்மா அவனை போய் கூட்டிகிட்டு வாப்போ அப்படிங்கிற மாதிரி ஜியாஜின் கிட்ட சொல்ல, ஜியாஜின் வந்துட்டு இல்லை என்னதான் அந்த லேடியாக இருந்தாலும் அது வந்து லிங் அண்ணாவோட அம்மா, ஸோ நான்லாம் போய் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அம்மாவா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டான்னு தூக்கி வச்சுட்டு போனவங்கள நீ அம்மான்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்ல, ஜியாஜின் வந்துட்டு ஆமாம் உங்கள் அம்மா வந்து உன்னை வேணான்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க, அப்போ உங்கள் அம்மா இவங்கள மாதிரி தானா அப்படிங்கிற மாதிரி ஜியான்னு சொல்ல, பார்க்க வந்துட்டு முதல்ல ஸ்டாப் பண்ணு, இவங்க அம்மா கூட என்னோட அம்மாவை கம்பேர் பண்ணாத, என் அம்மா ஒன்றும் அப்படி கிடையாது, ஸோ எங்கள் அம்மா வருவேன்னு சொல்லி தான் கொண்டு வந்து மிஸ்டர் லீ கிட்ட விட்டுட்டு போனார், ஜியாஜின் வந்து நீ முதல்ல இப்படி பேசுறது நிறுத்து ஜியாஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். ஸோ போனவன் ஒரு வால் மாதிரி இருக்குது, செவத்துக்கிட்ட போய் நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அதாவது இவனோட கதையிலையுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஒர்க்கு கிடைச்சோன்னே எனக்கு வேலை கிடைச்சிருக்குது நான் போயிடுறேன், ஸோ கொஞ்ச நாள் நீ மிஸ்டர் லீ கூட இரு, அப்புறம் அம்மா வந்து நான் உன்னை கூப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ போகும்போது ஒரு கீச்சன் ஒன்று கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. அதை இப்போ வரைக்குமே அவன் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ 10 வருஷம் ஆகி அவங்க அம்மா வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை நினச்சி அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ கட் பண்ண அப்படியே சரி நீங்கள் பேசுறதெல்லாம் பேசுகிறீங்களா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கை வெளியில் போகும்போது ஜியாஜின்னு சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ இப்படி இவங்க 2 பேர் போகும்போது ஜியாஜின் வந்து லிங்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு அவன் கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருப்பாளா. லிங் வந்துட்டு இங்கே பாரு இப்போ வந்து பார்த்தியல அது எதையுமே நீ அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ ஜியாஜின்னு சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. சரி எதுக்கு இப்போ நீ முன்னாடி இப்படி சாஞ்சிட்டு வர,
வர, கொஞ்சம் தள்ளி தான் நடந்து வாவே அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை நான் இப்படி தான் வருவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜியாஜின்னு சொல்லுவாள். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வருது. அந்த பக்கம் ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்துருவாங்க. அம்மா 2 பேர் யாரா ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுங்க சுற்றுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுங்க அங்கே 2 பேர் தெரிச்சு கொடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ கட் பண்ண அப்படியே லிங்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. லிங்கோட அம்மா வந்து லிங்கோட அப்பாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேர் மீட் பண்ணுறங்காட்டிக்கு காமா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லிங்கோட அப்பா வந்துட்டு இந்த மாதிரி நீ ரொம்பவே நல்லா மாறிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து போனதுக்கப்புறம் உனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது, நீ இப்போ சந்தோஷமாக தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க அவங்க அம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா எதுக்கு இங்கே வந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செகண்டில் ஒரு பேபி பிறந்திருக்குன்னு சொன்ன ஒரு பாப்பா ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாப்பாவை இங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி வைக்கலாம், இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போய் நான் லிங்கா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்களா. ஸோ இதை கேட்டோன்னா அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சது. அம்மா உனக்கு என்ன தைரியம் தான், நீ எதுக்கு என் பையனோட உன்னோட பையனை எதுக்கு நீ போய் பார்ப்ப, நீ முதல்ல எதுக்கு என் பையனை பார்த்த, உன்னால தான் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இப்போ தேவையில்லாமல் நீ அவனை போய் நீ மீட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் அவங்க அம்மா வந்துட்டு என் பையனை பார்க்க எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதை நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் உனக்கு பையன், இப்போ நீ எனக்கு அவனை தூக்கி வீசிட்டு போயிட்டே அவன் வேண்டான்னு, இப்போ என்ன உரிமையில நீ அவனை பார்க்க வந்த, இனிமேல் என் பையனை பார்க்குற வேலை வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி கோவத்தில் மிரட்டி விட்டுட்டு போயிருப்பாரு. கட் பண்ண அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. ஸோ ஜியாஜின்னு உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருப்பாளா, அந்த பக்கம் பார்க்க வீடு கூட்டிகிட்டு இருப்பா. ஸோ லிங்க் வந்துட்டு அம்மா ஜியாஜி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் ட்ராயிங் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் ஜியாஜின் வந்துட்டு இங்கே பார்க் இவனை திட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்க்கு முன்னாடி வந்துட்டு டேய் எதுக்கடா தேவையில்லாமல் தங்கச்சி திட்டிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வருவானா. டேய் மரியாதையே நீ அந்த பக்கம் போ, அவளே ஹோம்ஒர்க் பண்ணாமல் உட்காந்து லூட்டி அடிச்சிட்டு இருக்க, நீ வேற அவனுக்கு சப்போர்ட்டா, நீ வேலை கூட்டி முடிச்சிட்டியா, போய் உன் வேலையை போடுற அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சியாஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு லிங்கோட அப்பா உள்ளே வந்துடுறாரு. ஸோ உள்ளே வந்தோன்னே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ஜியாஜின் ஹாய் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. ஸோ இவர் லிங்கை பார்த்தோன்னே லிங்க அம்மா நீ இன்னைக்கு எப்படி போச்சு ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. எனக்கு நல்லா தான் போச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அப்படியே மிஸ்டர் லீயை கொஞ்சம் வெளியில் கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி லிங்கோட அம்மா வந்திருந்தா, ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் போய் லிங்க ஸ்கூலில் வேறு மீட் பண்ணியிருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லுவார். ஸோ அவருமே கொஞ்சம் இதை பார்த்து ஹேண்டில் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். கட் பண்ணால் அப்படியே லிங்கத்தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் என்னென்னா இவன் சின்ன பையனாக இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய ரூம்குள்ளே ஒரு ஜன்னல் கிட்ட வந்துட்டு என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துற மாதிரி ஒரு சீன் வருது. ஸோ அவன் சின்ன வயசுலேருந்து அவன் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான். அதாவது அவங்க அம்மா விட்டு போனதுலேருந்து அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய டிப்ரெஷனில் ஆகிருக்கான் போல். ஸோ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே கரண்ட் தூக்கத்தில் டக்குன்னு எந்திரிச்சு என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ அது என்ன விஷயம் போக போக பார்க்கலாம். ஸோ கட் பண்ண அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க செம்மையாக அன்றைக்கி டே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஸோ எப்படா வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துல ஒரு 2 பேர் கொடையை பிடிச்சிட்டு வராங்க. ஸோ ஜியாஜி வந்துட்டு அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கு கிட்ட கண்ணை கட்ட பார்க் வந்துட்டு செம்ம ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லிங்க் வந்துட்டு டே கம்முனுங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணா கம்முனு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாஜன் கொடுக்கணும் ஓடி போய் தேங்க்யூ எனக்கு கொடை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த கொடையில் கொடுக்கணும் ஓடிடுறாங்க. ஸோ 3 பேருமே சேர்ந்து கடைக்கு தான் போயிருந்திருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஸோ லிங்கோட பாட்டிமா அவனோட தங்கச்சியை கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஜியாஜனுக்கு பார்க் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஷாக் ஆகுது. ஸோ பாட்டிமா வந்துட்டு இது அதாவது இங்கே வா இவன் தான் அவனோட அண்ணா, இவனோட பேர் லிங்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த பாப்பாவுக்கு பயங்கரமாக ஹாப்பியாக ஆரம்பிச்சிருது. ஓ நீ தான் என்னோட அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா உனக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவள் கால்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீட்டா. ஸோ இந்த குட்டி பாப்பா பேரை நான் ஆரஞ்சுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாப்பா கூட்டிகிட்டு வந்து இதை பார்த்தோன்னே லிங்க் வந்துட்டு ஆமாம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த பாப்பா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டிமாட்ட ஒரு மாதிரி கோவமாக பேசிடுவான். உங்கள் பாட்டிமா கொடுக்கணும் வெளியில் கூட்டிகிட்டு வந்து டே முதல்ல மரியாதையாக பேசு, நீ என்ன பேசி பழகிட்டு இருக்க, இங்கே பாரு என்னதான் இருந்தாலும் அந்த பாப்பா உன்னோட தங்கச்சி தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா சொல்ல. ஸோ இதை கேட்குற லிங்க் வந்துட்டு என்ன என்னோட தங்கச்சிங்கிறீங்க, எனக்கெல்லாம் தங்கச்சி கிடையாது, எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆக்சுவலி இந்த ஒரே ஒரு தங்கச்சி அவன் சொன்ன விட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இது என்ன மீனிங்னே உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன நீ ஜியாஜின்னு சொல்கிறியா, அவன் ஒன்றும் உனக்கு தங்கச்சி கிடையாது, மரியாதை என் பேச்சு கேளு, வர உனக்கு மரியாதைன்னு என்னன்னு தெரியலன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்களா. ஸோ ஜியாஜன் கொடுக்கணும் ஓடியாது பாட்டி ஏன் அடிக்கிறீங்க, முதல்ல அமைதியாக இருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாருங்க இங்கே வெளியில் இருந்தீங்கன்னா ஒரு மழையாக பெய்யுது உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜியாஜன் அந்த பாட்டிமா உள்ளே கூட்டு போயிருப்பா. ஸோ உள்ளே போனவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மிஸ்டர் லீ வந்துட்டு ஆமாம் எங்கே போகிறீங்க, அந்த குட்டி பாப்பா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நான்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், அவள் இங்கேயே இருக்கட்டும், அவங்க அண்ணன் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ கட் பண்ணால் அப்படி இந்த பக்கம் இவங்க 3 பேர், அந்த பக்கம் அந்த குட்டி பாப்பா, அந்த பாப்பா பேர் ஆரஞ்சு. சரியா ஆரஞ்சு பாப்பா வந்துட்டு ஆமாம் அண்ணா இவங்க 2 பேர் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க நம்ம ஜியாஜ் வந்துட்டு என்னது யார் அண்ணா தான் இவனோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். எனது தங்கச்சியா, நான் தானே உன்னோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சல. நீ உனக்கு தங்கச்சி கிடையாது, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, உங்கள் அம்மா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ஸோ அதில் பிறந்ததா நீ அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் பார்க்க எடுத்து சொல்லிகிட்டே இருக்க. இவளுக்கு சரி என்னதான் இருந்தாலும் லிங்க் வந்து என்னோட அண்ணா தானே, ஸோ நான் அண்ணா அவனோட தங்கச்சி நான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜியாஜனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிது. இங்கே பாரு ஒன்றும் அப்படிலாம்
ஒன்றும் கிடையாது, நான் தான் அவனோட அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு லிங்கோட அப்பா வந்துடுவார். ஸோ வந்தவுடனே லிங்க் எழுந்திரிச்சு போயிட்டு ஜியாஜன் பார்க் 2 பேரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ போனதுக்கு அண்ணா லிங்க் நானும் வரேன் குட்டி பாப்பா குடுக்குடுன்னு ஓட அதுக்குள்ளே லிங்கோட அப்பா வந்து பிடிச்சி கால் பண்ணிடுறாரு. ஆமாம்மா இரு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு எங்கள் அண்ணா வேணும், நான் எங்கள் அண்ணா கிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள அழுதுகிட்டே இருக்கேன். இருப்பாப்பா ஒரு நிமிஷம் அமைதியார், நான் என்ன சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மிஸ்டர் லீ அவர் அங்கேருந்து ஓடிருப்பார். ஸோ கட் பண்ண அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. பார்க்கும் அவனோட ஃப்ரெண்டு உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது பார்க் வந்து எல்லா உண்மையுமே சொல்லியிருந்திருப்பான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட. அதாவது லிங்கோட அம்மா வந்துட்டாங்க, ஸோ செகண்ட் மேரேஜ் பண்ணி ஒரு பேபி இருக்குது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே சொன்னோன்னே அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஓ இவ்வளோ நடந்துருச்சா, ஆனால் உங்கள் அம்மாவும் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, மேபி உங்கள் அம்மாவும் வெளியில் போய் வேறு யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருந்திருப்பாங்களோ, ஸோ அதனால தான் உன்னை பார்க்க வராமல் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்ல. ஸோ இதை கேட்குற பார்க்குக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிது. டேய் முதல்ல உங்கள்கிட்ட நான் எல்லாமே உண்மையை சொன்ன மேலே ஃபஸ்ட்டு அது என்னோட தப்பு. எங்கள் அம்மா ஒன்றும் இந்த மாதிரி கிடையாது. ஸோ எங்கள் அம்மா எனக்கு அந்தாலும் கண்டிப்பாக என்னை திருப்பி வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் நீ முதல்ல என்னோட ஃப்ரெண்டாகவே இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த மாதிரி ஹார்ஷாக சொல்லி விட்டுறான். ஸோ இவன் சின்ன வயசில் அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அம்மா வந்துடுவாங்க அப்படிங்கன்னு இவன் ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த நம்பிக்கை பொய்யாகுமா உண்மையாகுமான்னு போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது காமனாக நம்ம ஒரு சின்ன விஷயமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே எப்படி சொல்கிறது, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியுதோ இல்லையோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இவன் சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இவன் நான் இங்கேருந்து கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் அப்படியே அங்கே ஜியாஜின்னு லிங்கம் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பஸ்ஸுக்கு. ஸோ பார்க்குமே போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்களா. ஸோ 3 பேருமே அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ போகிற வழியில் ஜியாஜின் நடுவில் பயங்கரமாக தூக்கம் வந்து லிங்கு மேலே படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இந்த பக்கம் பார்க்குக்கு அவங்க அம்மா பற்றி ஞாபகங்களை வந்து அவன் ஒரு மாதிரி சோகமாய் அவனுமே தூங்க ஆரம்பிச்சிடறான். ஸோ பொறுப்பான அண்ணனா லிங்கு தான் 2 பற்றி பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கட் பண்ண அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. மிஸ்டர் லீக்கும் லிங்கோட அப்பாவுக்கு பயங்கர ஃபைட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ மிஸ்டர் லீக்கு என்னென்னா தான் பையன் அதாவது லிங்கு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே ஸ்டடியாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் அவங்க அம்மா திருப்பி வந்து என் பையனை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இத்தனை நாள் போனவன் எதுக்கு திருப்பி வர்றா, எதுக்கு என் பையனை கஷ்டப்படுத்துறா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவரு கேட்க, அந்த பக்கம் அவருக்குமே வேறு ஆப்ஷன் இல்லை. லிங்கோட அப்பாவுக்குமே இப்போ என்னடா பண்ண சொல்கிற, அவள் தான் லிங்கோட அம்மா, என்னதான் இருந்தாலும் அவன் மீட் பண்ணி தான் ஆகணும், அந்த விதத்தில் நான் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவன் மட்டும் இல்லாமல் பாட்டியமா சரி, அதாவது லிங்கோட பாட்டியோ சரி, இல்லை அவளுக்கு பிறந்துக்கிற குழந்தை அந்த பாப்பா வந்தாலும் சரி, எல்லாருமே எனக்கு தேவை தான், ஏன்னா எல்லாருமே என்னோடய ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி இவரப்பா பாயிண்ட் சொல்ல. ஸோ மிஸ்டர் லீக்கு பேசுறதுக்கு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுது. ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்க லிங் அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி போதுண்டா எதுக்கடா இவ்வளோ சமைச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாரு நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் பண்ணுவேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி இவர் திட்டி விட்டுறாரு. ஸோ இப்படி இங்கே நடந்துட்டு இருக்க கரெக்டாக லிங்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்லலாம் இந்த மாதிரி புரளி பேசுவாங்கள்ல, இந்த மாதிரி லிங்கோட அம்மா வந்துட்டாங்க, லிங்கை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்குற லிங்குக்கும் ரொம்பவே கஷ்டமாயிருது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Cello Voice Over. Tata, bye bye.